ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அளவியலில் வந்து இணைகரமும் சாய்சதுரமும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சதுரம் செவ்வகம் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் முக்கோணம் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எதுக்கு இணைகரம் அதில் வந்திருக்கோம்னா இதில் கொஞ்சம் சம் தான் இருக்கும். இதை முடிச்சிட்டோம்னா நம்ம 2Dயில் வந்து ஒரு 80% சம் வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம வட்டமும் முக்கோணம் வந்து இது பார்த்ததுக்கப்புறமா அந்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இதுக்கான சம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஃபார்முலா படி இந்த சம்மில் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம், இணைகரத்துக்கான ஃபார்முலா. ஓகே, இணைகரத்தில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் வரும். நம்ம அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எல்லா சம்மே செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இணைகரம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம செவ்வகம் பார்த்துருக்கோம்னா செவ்வகம் அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கும், அப்படி தானே? அதை கொஞ்சம் மேலே அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் வளைஞ்சிட்டுனா, அதாவது அந்த கோடு இந்த கோடு நேராக இருக்கிறது கொஞ்சம் சைடில் இழுதுனா அது வந்து எனது இணைகரம். ஓகேவா? இது பேர் தான் இணைகரம். ஓகேவா? இது பேர் இணைகரம். அந்த கோடு வந்து சரிஞ்சிருந்துன்னா இது வந்து உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைகரத்தினுடைய உயரம் அப்படிங்கிற லெட்டர் கொடுப்போம். இது வந்து அடிப்பக்கம். ஓகேவா? இது வந்து அடிப்பக்கம். ஓகே, இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்மா என்னென்னா, இணைகரத்தின் பரப்பளவு B இன்ட்டு H அப்படின்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகேவா? இணைகரத்தினுடைய பரப்பளவு. ஒருவேளை இணைகரத்தின் சுற்றளவு அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அதாவது சுற்றளவுனாலே தெரியும் நமக்கு. இந்த சுற்றி உள்ள என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாகவே கூட்டணும். அதை இணைகரத்தை பொருள் எந்த ஒரு சமக்கு சுற்றளவு கொடுத்தாங்கன்னா அதை கூட்டணும், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு சுற்றளவுனா கேட்டாங்கன்னா இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அங்கே அவ்வளோத்தையும் கூட்டணும். ஓகேவா? இணைகரத்தோட பரப்பளவுனா B இன்ட்டு H. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்மா யூஸ் பண்ணி தான் இப்போ இருக்க இணைகரத்தில் உள்ள எல்லா சம்மே நம்ம வந்து செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நான் இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இணைகரத்துக்கு சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இணைகரத்தினுடைய பக்கமும் கோணத்தையும், அதாவது இந்த இணைகரத்துடைய பக்கத்தையும் கோணத்தையும் வந்து சமப்படுத்தினா வந்து சதுரமாக மாறும். ஓகேவா? அதுவே இணைகரத்தினுடைய பக்கத்தை மட்டும் சமப்படுத்தினா வந்து எழுது சாய் சதுரமாக இணைகரம் வந்து மாறும். அது போக இணைகரத்தினுடைய கோணத்தை மட்டும் சமப்படுத்தினா அது வந்து செவ்வகமாக மாறும். 3 பாயிண்ட்டு பக்கம் கோணம் அப்படிங்கிற 2 வேர்டை வச்சு சொல்லுவேன். அதாவது இணைகரத்தில் வந்து பக்கத்தையும் கோணத்தையும் சமப்படுத்தினா சாய் சதுரமாக மாறும், சதுரமாக மாறும். ஓகேவா? சதுரமாக மாறும். இதுவே இணைகரத்தினுடைய பக்கத்தை மட்டும் சமப்படுத்தினா சாய் சதுரமாக மாறும். இணைகரத்துடைய கோணத்தை மட்டும் சமப்படுத்தினா செவ்வகமாக மாறும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சம்குள்ளே போகலாம். ஓகே, 16வது சம் வந்து பாருங்கள். இணைகரத்துடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. அடிப்பக்கமும் உயரமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 12 மீட்டர் B அப்படிங்கிறது வந்து நம்ம அடிப்பக்கத்தை B அப்படிங்கிற லெட்டர் கொடுப்போம். அது 12. உயரம் வந்து என்னது 8 சென்டிமீட்டர். அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா நம்ம தெரியும் நமக்கு. அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் என்னது 12 இன்ட்டு உயரம் வந்து என்னது 8. அப்போ 12 8 96. அப்போ 96 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆன்சர் நம்ம ஃபார்முலாவில் போட்டோம், அதை பெருக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இதில் ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட் மென்சுரேஷனை பொறுத்தளவில். ஓகே, இப்போ 17ஆம் சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தினுடைய சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு இணைகரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனுடைய அடுத்துள்ள பக்கங்கள் முறை எப்படி 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கும். இதனுடைய சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 4 பக்கத்தில் உள்ள சுற்றளவு நம்ம அந்த 4 நம்பரையும் கூட்டணும். ஓகேவா? இங்கேயும் 6னா அங்கேயும் 6 தான் இருக்கும், இங்கேயும் 5னா இங்கேயும் 5 தான் இருக்கும். ஓகேவா? அந்த 4 நம்பரையும் நம்ம கூட்டணும். இணைகரத்தின் சுற்றளவு அப்படின்னா 6 + 5 + 6 + 5 கூட்டினா நமக்கு என்ன வரும், 22 அப்படிங்கிறது வரும். அப்போ 22 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து என்னது நமக்கு D. ஓகே, 18ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் வந்து 23 சென்டிமீட்டர் அளவுள்ள கொண்ட இணைகரத்தினுடைய உயரம் காண்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த சம்மில் வந்து இணைகரத்துடைய பரப்பளவே கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கமும் கொடுத்துட்டாங்க, உயரம் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா தெரியும், B இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க, இதில் 368, அதை அப்படி எழுதிக்கலாம்.
அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஹச். ஓகே, இப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 368 டிவைட் பை 23. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 23 23 6 23 வந்து 138 அப்படிங்கிறது வரும். அப்போது ஓகேவா, ஹச் உயரம் வந்து என்னது நமக்கு 16 சென்டிமீட்டர். உயரம் வந்து 16 சென்டிமீட்டர் ஆன்சர். ஓகே, இப்போ வந்து அடுத்த சம் பார்க்கலாம். அந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்படியே ஆன்சர் வருது. ஓகே, 19ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இணைகரத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு இணைகரம் இருக்குது, அப்புறமா ஒரு இணைகரத்தை வந்து வரைஞ்சிக்கலாம். அதனுடைய அடுத்தடுத்த பக்கங்கள் முறை என்னென்னு கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படிங்கிற சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு சிறிய பக்கம். சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பெரிய பக்கங்களுக்கு உள்ள தொலைவு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, அப்போ ஹச் வந்து கொடுத்துட்டாங்க. சிறிய பக்கங்கள்னால் என்னது, இந்த 9க்கும் 9க்கும். பெரிய பக்கங்கள்லாம் என்னது நமக்கு 12. இதுக்குள்ளுடைய தொலைவு வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிறிய பக்கங்களுக்குள்ள தொலைவு வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்மா இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்மா தெரியும். இணைகரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு என்னது, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே, நம்ம இணைகரத்தின் பரப்பளவு ஃபஸ்ட்டு வந்து என்னது, இதில் வந்து நமக்கு உயரம் ஒரு இதுக்குள்ளது வந்து நமக்கு, அதாவது தொலைவு அப்படின்னா அதை என்ன லெட்டரில் குறிப்போம், தொலைவுனா வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கும் அதாவது சிறிய பக்கங்களுக்கு உள்ள தொலைவு அப்படிங்கிறது ஹச் அப்படிங்கிறது. ஓகேவா, இதை தானே நம்ம குறிப்போம் 8 சென்டிமீட்டர். ஓகேவா, அடிப்பக்கம் இதில் வந்து என்னது நமக்கு அடிப்பக்கம் 9. அப்போது 9 இன்ட்டு உயரம் அப்படிங்கிறது நம்ம இதில் என்ன குறிப்போம் 8. அப்போ 9 8 72 இணைகரத்தினுடைய பரப்பளவு நமக்கு அப்போ கண்டுபிடிச்சோம். ஓகேவா, இதை வச்சு சிறிய பக்கங்களுக்கு இடைவெளியை வச்சு நம்ம இணைகரத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே வச்சுக்கலாம், இணைகரத்தின் பரப்பளவு. ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பெரிய பக்கங்களுக்குள்ள இடையே உள்ள தொலைவு தான் கேட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்பக்கம் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இணைகரத்தினுடைய பரப்பளவு நமக்கு என்னென்னு தெரியும். அப்போது உயரத்தை அதனுடைய பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்மா தான் போட போகிறோம். பி இன்டு ஹச். இணைகரத்தோட பரப்பளவு நமக்கு தெரியாதுன்னு 72 ஈக்குவல் டு நமக்கு அடிப்பக்கம் என்னது, பெரிய பக்கங்களுடைய அடிப்பக்கத்தை நம்ம எப்பொழுது அப்புறம் 12. 12 இன்டு உயரம் நமக்கு எவ்வளவு, நமக்கு அதுதான் தெரியாது, நம்ம அதனுடைய தொலைவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஹச் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஹச் மட்டும் இந்த பக்கம் வச்சு 72 டிவைட் பை 12. இப்போ இதை அடிக்கலாம். 12 12 6 12 72. அப்போ உயரம் நமக்கு எவ்வளோ வருது, பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 6. ஓகேவா, 6 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 20ஆம் சம் பாருங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இணைகரத்தின் உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்க உயரத்தை போல் 3 மடங்கெனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தினுடைய உயரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். அதனுடைய அடிப்பக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் வந்து உயரத்தை போல் வந்து 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அடிப்பக்கத்தை வந்து 3x, அதாவது அடிப்பக்கம் வந்து உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ 3xன்னு வச்சுக்கலாம். உயரத்தை வந்து அப்போது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அதாவது உயரத்தை போல் 3 மடங்கு எது, அடிப்பக்கம். அடிப்பக்கத்தை 3xன்னு வச்சுக்கலாம், உயரத்தை 1xன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் அடிப்பக்கம் வந்து 3 மடங்காக இருக்கும். அதன் பரப்பளவு காண்க. இணைகரத்தினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்மா வந்து நமக்கு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே, இதில் இணைகரத்தினுடைய ஓகே, இப்போ நமக்கு உயரம் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துறாங்க. ஓகே, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே, நமக்கு வந்து உயரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். எனது ஹச் வந்து என்னது 8 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ இதில் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னது வரும், அடிப்பக்கம் வந்து 3 24 அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ நமக்கு உயரமும் தெரியும், அடிப்பக்கமும் தெரியும். அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு அதில் போட்டு நம்ம பெருக்கினா போதும். 24 இன்ட்டு உயரம் வந்து என்னது 8 சென்டிமீட்டர். இப்போ இது 24ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 32 மீதி 3 இருக்குது. 2 16 16 +
3 19 அப்போ 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் 192 சதுர சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர் அப்படி எழுதலாம். ஓகே, ஆன்சர் வந்து பி. ஓகே, டோட்டலாக வந்து இதில் வந்து நம்ம ஒரு 5 சம் வந்து பார்த்துருக்கோம் இணைகரத்தில். இந்த 5 சம்மே ஒரே ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து செஞ்சுருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து நம்ம சாய் சதுரம் இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ சாய் சதுரத்துக்கான ஃபார்முலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாய் சதுரத்துக்கான நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். ஓகே, சாய் சதுரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சதுரம்னா நமக்கு என்னது 4 பக்கமுமே சமமாக இருக்கும். சாய் சதுரம்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 பக்கத்தில் உள்ள இந்த 2 பக்கம் இருக்கலாம், அது வந்து சரிஞ்சிருந்தால் அது சாய் சதுரம். ஓகேவா? பார்க்க செவ்வகம்னா நமக்கு இந்த பக்கத்தினுடைய அளவு வந்து சமமாக தான் இருக்கும். ஓகேவா? சரிஞ்சிருந்தால் நமக்கு சாய் சதுரம். ஓகே, மூளை விட்டம் வந்து 2 மூளை விட்டம் போகும். ஓகேவா? இது வந்து நம்ம D1 அப்படி வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து D2 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது ABCD. ஓகேவா? சும்மா நம்மளாவே ஒரு நேம் கொடுத்தோம். ஓகே, இப்போ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். பரப்பளவு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சாய் சதுரத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகேவா? இதுவே சாய் சதுரத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா எனது இதை தான் நம்ம சொல்லுவோம். சதுரத்தின் சுற்றளவுனா எனக்கு 4A சொல்லுவோம். அதுவே சாய் சதுரத்தின் சுற்றளவு எனது 4A தான். ஓகேவா? சாய் சதுரத்தினுடைய சுற்றளவு, அதாவது அந்த 4 பக்கத்தையும் நம்ம கூட்டணும். அதான் 4 பக்கங்களுடைய கூடுதலாம் சாய் சதுரத்தினுடைய சுற்றளவு. சுற்றளவு ஈக்குவல் டு 4A. ஓகே, இப்போ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா மட்டும் மெமரி படிக்கோங்க. 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகே, இப்போ இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சாய் சதுரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த ஃபார்முலா, இந்த சம் பாருங்கள். 21ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க. மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு எழுது 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகே, 1/2 இன்ட்டு அதனுடைய மூளை விட்டங்கள் என்ன கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து 6 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். 2 6, மீதி இருக்கிறத வந்து பெருக்குங்க. 3 24. ஓகேவா? 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 22ஆவது சம் பாருங்கள். பக்கம் வந்து 4 சென்டிமீட்டர், உயரம் வந்து 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பக்கம் வந்து 4 சென்டிமீட்டர், உயரம் வந்து 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. நம்ம வந்து மூலைவிட்டம் கொடுத்துருந்தா தான் நமக்கு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா தெரியும். இந்த மாதிரி பக்கம் கொடுத்து நமக்கு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு ஃபார்முலா கேட்டவங்க, அப்படி கொஸ்டின் கேட்டாங்க. நமக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்னா சாய் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு, நம்ம இணையறத்துக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். B இன்ட்டு H. அதே ஃபார்முலா தான் இந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. உயரமும் பக்கமும் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை தான் செய்யணும். ஓகேவா? பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 இன்ட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர். அதை பிறகு நமக்கு என்ன வருது 4 3 12. சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சி ஆன்சர் 12 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 23ஆவது சம் பாருங்கள். ஒரு அலுவலக கட்டிட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளுடைய மூலைவிட்டங்களின் அளவுக்கு 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு 45 வீதம் எனில் மொத்த செலவை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சாய் சதுரம் இருக்குது. அந்த சாய் சதுரத்தில் இந்த 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதில் வந்து என்னது அந்த 200 மூலைவிட்டங்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு மூலைவிட்டம் வந்து 40 சென்டிமீட்டர், இன்னொரு மூலைவிட்டம் வந்து நமக்கு 25 சென்டிமீட்டர். ஓகேவா? 25 சென்டிமீட்டர்.
ஒரு சதுர மீட்டருக்கு வந்து நமக்கு எவ்வளவு செலவாகுது, சதுர மீட்டருக்கு 45 ரூபாய் ஆகுதுன்னா அதனுடைய மொத்த செலவு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 200 சாய் சதுரத்தினுடைய ஓடுகளுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சி நம்ம 45ஆல் மல்டிப்ளை பண்ணால் மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எனது வந்து ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் 200 சாய் சதுர ஓடுகளுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து கண்டுபிடிப்போம். சாய் சதுர ஒரு ஓட்டுடைய சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சாய் சதுரத்தின் இப்போ ஒன்றுக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஓகேவா? இப்போ அதை அப்படியே ஃபார்ம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு d1 வந்து என்னது நமக்கு 40 இன்ட்டு d2 வந்து 25. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 20 வரும். 25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இது வந்து ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு, அதாவது ஒரு சாய் சதுர ஓடுகளுக்குடைய பரப்பளவு. நமக்கு டோட்டலாக எத்தனை 200 சாய் சதுர வடிவிலான ஓடுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ 200ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 200 சாய் சதுர ஓடுடைய பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 200 இன்ட்டு 500ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு 2×10 அப்படிங்கிறது கிடைக்கும். 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, அப்போது நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்து நம்ம 45ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு சதுர மீட்டர் இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்னது, நம்ம சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? அப்போது ஒரு சதுர மீட்டர் அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம சதுர மீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? சதுர மீட்டருக்கு தான் எவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சதுர மீட்டர் அப்படின்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சதுர மீட்டர் அப்படின்னா 10,000 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? 10,000 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு சதுர மீட்டர் 10,000 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த 10,000 சதுர சென்டிமீட்டரில் அடித்தா எவ்வளவு 10,000 சதுர சென்டிமீட்டரை வந்து நம்ம இந்த 1,00,000 சென்டிமீட்டரை வந்து அடித்தோம்னா நமக்கு அது சதுர மீட்டருக்கு மாறிடும். ஓகேவா? இப்போது 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அதை வந்து 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயரால் வந்து நம்ம அடிக்க முடிச்சுட்டு அது சதுர மீட்டருக்கு மாறிடும். ஓகேவா? 4 0 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு 10 சதுர மீட்டர். ஓகேவா? ஒரு சதுர மீட்டருக்கு வந்து எவ்வளவு ஆகுது? அப்போ பரப்பளவு வந்து 10 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 45 ரூபா ஆகுது. மொத்த செலவு வந்து அப்போ செலவு வந்து எவ்வளவு? 10 சதுர மீட்டருக்கு வந்து 10 × 45 = 450 ரூபாய். ஓகேவா? மொத்த செலவு வந்து 450 ரூபா ஆகுது. ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபானா 10 சதுர மீட்டருக்கு 45 வந்து மல்டிப்ளை பண்ணால் 450. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 24ஆம் சம் பாருங்கள். ஒரு சாய் சதுரத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் 26 சென்டிமீட்டர், மேலும் அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 48 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிக்கலாம். அதில் ஒரு மூலைவிட்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க 48 சென்டிமீட்டர்னு. இன்னொரு மூலைவிட்டம் வந்து நமக்கு கொடுக்கல. சாய் சதுரத்தின் ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஃபார்முலா. ஸோ நமக்கு d2 தெரிஞ்சால் தான் சாய் சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம d2 அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பக்கம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, பக்கம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 26 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு சாய் சதுரம் வந்து நம்ம வரைவோம். ஒவ்வொரு பக்கமும் 26 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒவ்வொரு பக்கமும் 26 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மூலைவிட்டத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது நான் வந்து இதில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும், அதாவது இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த பார்ட்டில் எனது 26 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பார்ட்டில் இவ்வளோ பெரிய நீளமான பார்ட்டில் நான் இந்த பார்ட்டை மட்டும் தான் எடுக்கேன். அப்போது 48 அப்படிங்கிறது இந்த சைடில் 24, இந்த சைடில் 24, பாதியாக பிரியும். ஸோ அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது 24 வச்சுக்கலாம். அப்போ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் பிரித்து அப்படியே எழுதுகிறேன். ஒரு செங்கோண முக்கோண ஷேப்புக்கு வந்து நான் எழுதுகிறேன். ஓகேவா? ஒரு செங்கோண முக்க ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, 26 அப்படிங்கிறது நான் இந்த சைடில் உள்ளது வந்து அப்படியே எழுதிட்டேன். அடுத்த கீழே 24 அப்படிங்கிறது இருக்குது. இந்த பக்கத்தில் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து வச்சுருக்கேன். ஓகே, செங்கோண முக்கோண ஷேப்பில் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதில். அதாவது எனது பிதாகரஸினுடைய தேற்றத்தின்படி வந்து
எனது ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் வந்து அதனுடைய எதிர்பக்கத்தினுடைய வர்க்கத்திற்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, அதாவது அடுத்தடுத்த பக்கங்கள்னால் இந்த 24 எக்ஸின் கொடுவாங்க. அதை வந்து வர்க்கங்களின் கூடுதல் வந்து எதிர்பக்கத்தினுடைய வர்க்கங்களுக்கு வந்து சமமாக இருக்கும். அப்போது 26 ஸ்கொயர் = 24 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தடுத்த பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து எதிர்பக்கங்களுடைய வர்க்கங்களுக்கு வந்து சமமாக இருக்கும். ஓகேவா? இப்போ 26 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 676 அப்படிங்கிறது கிடைக்கும். 24 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 576 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 676 மைனஸ் 576. இப்போ இதை கழிச்சு நமக்கு என்ன வரும்? 676லேருந்து 576 கழிச்சு நமக்கு 100 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் முடிச்சுனா நமக்கு ரூட்டாக போகும். அப்போ 10 ஸ்கொயரும் ரூட்டு வந்து கேன்சல் ஆகிடும். அதாவது 100 வந்து 10 ஸ்கொயர். அப்போ 10. எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 10. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு நமக்கு இதில் 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. நமக்கு தேவை வந்து D2. இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 அப்படி கூட்டின முடிச்சு அப்போ நமக்கு D2 அப்படிங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? 20. ஓகேவா? D2 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா படி என்னது சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். சாய் சதுரத்தின் பரப்பளவு வந்து 1/2 இன்டு D1 இன்டு D2. ஓகே, 1/2 இன்டு மூலைவிட்டத்தினுடைய ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் வந்து 48, இன்னொரு மூலைவிட்டத்தினுடைய நீளம் வந்து என்னது 20. 48 × 20. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2. ஓகே, இப்போது நமக்கு 480. 40யும் 10யும் பெருக்கா 480 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சாய் சதுரத்தின் பரப்பளவு 480 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, டோட்டலாக வந்து நம்ம இணைகரம் சாய் சதுரத்தில் வந்து 9 சம் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாற்கரமும் சரிவகமும் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.